குளித்தலை அருகே வரவணையில் பொதுவழிப்பாதையை மறித்து காம்பவுண்ட் சுவர் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள், விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரவணை குளம் அமைந்த இடத்திற்கு இந்த பாதை வழியாகத்தான் செல்ல வேண்டும். வரவணை சிந்தாமணிப்பட்டி சாலையில் இருந்து பிரிந்து செல்லும் மண் சாலையை பொதுவழிப்பாதையாக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் இக்கோவிலை சுற்றி பொதுவழி பாதையை மறித்து காம்பவுண்ட் சுவர் எழுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த கோவில் வழிபாட்டு பொதுமக்கள், விவசாயிகள் பொதுவழி பாதையை மறைத்து காம்பவுண்ட் சுவர் கட்டக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு மனு அளித்திருந்தனர். ஆனால் இது இந்து சமய அறநிலையத்துறையின் கோவிலுக்கு சொந்தமான இடம், காம்பவுண்ட் சுவர் கட்டப்படும் என்றும் வழிப்பாதை தர முடியாது என்று இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கடிதம் மூலம் பதில் கூறியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கரூர் சிந்தாமணிப்பட்டி சாலையின் குறுக்கே அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கடவூர் தாசில்தார் மற்றும் சிந்தாமணிப்பட்டி போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் மூலம் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக கூறியதின் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பரம்பரையாக பல தலைமுறைகளாக நாங்கள் இந்த பாதை வழியாக கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தி வந்த நிலையில் குறிப்பிட்ட சமூகத்தினரின் இரு கோவில்களுக்காக காம்பவுண்ட் சுவர் பொதுவழி பாதையை மறித்து காம்பவுண்ட் சுவர் கட்டப்படுவதால் இப்பகுதியில் விவசாய தோட்டத்திற்கு செல்பவர்கள் வேறு எந்த பாதையில் செல்ல முடியும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாக செயல்பட்டு ஊர் பொதுமக்கள் கருப்பண்ணசுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்த முடியாத நிலையை ஏற்படுத்தி உள்ளனர் என்றும் வேதனை தெரிவித்தனர். மேலும் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்த விவசாய தோட்டத்திற்கு செல்ல பொதுவழி பாதை வேண்டும் என்றும் கூறினர்.